அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 3ஆம் தேதி சித்திரை மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. சுக்கிரஹோரையில் உங்களுடைய இடது கையில் இந்த எளிமையான வார்த்தையை எழுதுங்க. பிறகு நடப்பதை பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழில் இருக்கும் ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். இந்த வார்த்தையை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும், எழுதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதற்கே டைம் கொஞ்சம் சரியா இருக்குங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 பேருக்காவது ஜாதகம் பார்த்து சொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கால் பண்ண வேண்டாம். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து இலவசமாக பலன்களை சொல்லக்கூடாதுங்க, அது பலிதம் கொடுக்காது. அதனால சார்ஜஸ் இருக்கு. எல்லா டீடைல்ஸையுமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம டீம்ல அட்டன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கட்டாயமா உங்களுக்கு ரிப்ளை வரும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 பேர், ரொம்ப அதிகபட்சமா 5 பேருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி மே 12th வரைக்கும் டேட்ஸ் புக் ஆயிருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு 13th இருந்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி அந்த நேரத்துல பலன்களை சொல்லுவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். வெறும் ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்முடைய கையில் எழுத போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். சோ இந்த எளிமையான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. உடனே உங்களுக்கு நல்ல பலன்கள் தெரியும். இன்றைய ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமா அல்லது எவ்ரி ஃப்ரைடே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்க, உயர் ரக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நல்ல பெயர், புகழ், கௌரவம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம எழுத போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தை சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது. சுக்கிரனின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம்.
வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை இந்த 3 நேரங்களில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இரவு நேர சுக்கிரஹோரை இன்னமும் விசேஷம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இரவு நேர சுக்கிரஹோரையை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கை சுக்கிரமேடு பகுதியில தாங்க இந்த வார்த்தையை நம்ம எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சுக்கிரமேடு பகுதியில எழுதணும். இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு அடிபட்டிருக்கு அல்லது எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க ரைட் ஹேண்ட் சுக்கிரமேடு பகுதியில எழுதலாம். வலது மற்றும் இடது கை ரெண்டுத்திலையுமே பார்த்தோம்னா கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தாங்க சுக்கிரமேடு. நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தை சுக்கிரயோகம். 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 இந்த வார்த்தையை நாம் சொல்லும் போதே 16 செல்வங்களையும் நாம் பெற்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு இருந்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் நம்மால் எளிதாக பெற முடியும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல இதை நீங்க எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவிற்கு பார்த்தவுடன் தெரிவதை போல போல்டா நீங்க எழுதிக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்ப்பதை போல கரெக்டா நீங்க எழுதிக்கோங்க. எழுதியதற்கு பிறகு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்காவது அந்த சுக்கிர யோகம் அப்படின்ற வார்த்தை நம்முடைய கையில் இருக்கணும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ அல்லது தண்ணீர் பட்டோ அழிந்தால் நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு நம்முடைய கையில் அந்த வார்த்தை இருக்கணும். உங்களுடைய கையில இந்த வார்த்தையை நீங்க எழுதிட்டு 2 நிமிஷம் அதை நீங்க பாருங்க. வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். எந்த ஒரு பிரார்த்தனைகளோ மந்திர ஜபங்களோ நாம ஜபங்களோ நீங்க செய்ய வேண்டாம். அந்த வார்த்தையை ஜஸ்ட் நீங்க பாருங்க. 2 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. அதே போல அரை மணி நேரத்திற்கு பிறகு நீங்களா வாண்டடா அழிக்க கூடாதுங்க. அதுவாக அழிந்தால் பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சுக்கிரஹோரை நேரத்துல இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க எழுதி பாருங்க. நாளைய தினத்திற்குள் உங்கள் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது பணம் தொடர்பான ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். வெளியாட்கள் யாராவது நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்டா கூட சும்மா ஒரு லக்கி ஸ்விட்ச் வேர்டை எழுதியிருக்கேன்னு சிம்பிளா நீங்க சொல்லுங்க. ரொம்ப டீடைல்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டாம். நாளைய தினத்திற்குள்ள எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், எனக்கு பணவரவில் முன்னேற்றம் ஏற்படும்னு நீங்க இந்த பலன்களை பற்றி எல்லாம் சொல்லிக்க வேண்டாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.